வேர்ல்டு கண்டஸ்டன்ட் உடைய ரீஎன்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஆளா உள்ள போயிருக்காங்க. இப்ப அனன்யா, இந்த அனன்யா பாத்தீங்கன்னா இது 3வது முறை என்ட்ரு ஆகுறாங்க. முதல் வாரத்திலேயே இவங்களை தூக்கிட்டாங்க. அப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. பாவம்பா இந்த கண்டஸ்டன்ட், ஒரு வேலை இருந்திருந்தா விளையாடி இருப்பாங்களோ அப்படின்னு எல்லாரையும் நினைக்க வச்சாங்க. ரீஎன்ட்ரி அப்ப பாத்தீங்கன்னா விஜய் மேல பெருசா நம்பிக்கை இல்லை. நான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இது மவுத் பீஸா தான் இருக்க போகுது விஜய். ஆனா அனன்யா வந்து பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்து இவங்க பிளே பண்ணதெல்லாம் என்னது, மூட்டு கொடுத்தது இல்ல உருட்டுனது, அதுக்கு வராமே இருந்திருக்கலாம். இதுக்கு அப்ப அந்த பேராது இருந்திருக்கும். பாவம்பா அந்த பொண்ணுக்கு சான்ஸ் கிடைக்கல, கிடைச்சிருந்தா விளையாடி இருக்கும்பா அப்படின்னு. ஏன்னா வந்து என்ன பண்ணாங்க, அந்த டைட்டில் வின்னர் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விக்ரம் வந்து தனியா வந்து உட்கார்ந்துருக்கு. அப்படி அப்ப விக்ரம் கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணா என்னால தாங்க முடியாது அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணதை தவிர வேற எதுவுமே பண்ணல. அந்த ரீஎன்ட்ரி அப்ப ஒரு டாஸ்க், அதுக்கப்புறமா இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ், இதை தவிர்த்து அனன்யா உள்ள ஒண்ணுமே பண்ணல. எதுக்கு இந்த பீஸ் உள்ள போனோம் தான் பார்த்தோம். அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம பார்வையில ஒரு கோமாளியா தான் இருக்கிறாரு விஷ்ணு. சில விஷயங்களை வந்து கெஸ் பண்றாரு. அனன்யா எல்லாமே ஓகேவா அப்படின்னும் போது ஓகே அப்படின்றாங்க. இவர் நேத்தே பாத்தீங்கன்னா பெட்டி நான் எடுத்திருக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கால்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க அவங்க வந்து நீ எடுத்திருக்க வேணாடா அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் சந்தோஷமாயிட்டாரு. அப்போ நம்ம டைட்டில் வின்னரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்ல, எட்டி போயிடுச்சு, வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து கேட்டா என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதானே சொல்ல முடியும். இப்ப அனன்யாவுடைய என்ட்ரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா, அப்போ இவங்க அவங்ககிட்டயே பேசுறாங்க, அதனால அவங்க தான் பெஸ்ட், நம்ம வேஸ்ட் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஆமா, அது ஒரு வகையில உண்மைதான். குரூப் இல்லைன்னு சொன்னாலும் இனம் இனத்தோட சேருன்ற மாதிரி அங்கதான் போய் சேருவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி கலாச்சிட்டு இருக்காரு. மணி அப்படின்னும் போது தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த அனன்யா உள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. பனித்தக்கா கிட்ட நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதை பத்தி தனியா அடுத்த வீடியோல பேசுவோம். இந்த அனன்யாவும் எடுத்திருக்காங்க. இந்த அனன்யா நேரடியா போய் எடுக்கலனாலும் ஓவர் த போனே கிளாஸ் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் ஸ்டேட்டஸ் வேற போட்டிருக்காங்க. இவங்க மக்கள் மனசுல டாப் 6 ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேரை போட்டிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அதுல இப்ப இருக்கிற யாருமே இல்ல. பூர்ணிமாவா, அப்புறம் நிக்சனு, ஐஷு, அப்புறம் செட் ப்ராப்பர்ட்டி விக்ரம், அப்புறம் அக்ஷயாவும். ஸோ இவங்க எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா முக்கியமா, ஏன்னா அக்கா கிளாஸ் அட்டன் பண்ணாங்கல்ல. ஸோ அப்போ ஜோவிகா கன்ஃபார்மாக இருந்தாகணும்ல டிஃபால்ட்டா. ஸோ ஜோவிகா, இந்த 6 பேர் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசுல இருக்கிற ஃபைனலிஸ்டா. இவங்க சொல்றதே உருட்டு. அந்த உருட்டுல இவங்க பேரை கூட சேர்த்துக்கலாம்ல. அதுல ஏன் இவங்க பேரை கூட சேர்த்துக்கல? எதுக்கு இவங்க தேவையில்லாம ஃப்ரீ ப்ரமோஷன் எல்லாம் பண்ணணும்? சரி உடுப்பா, ஏதோ ஒரு ஆசையில பண்ணிட்டு போறாங்க, அது நடக்காது தானே அப்படின்னு விட்டு போலான்னு பார்த்தா அதுலதான் இன்னொருத்தரை போய் சீண்டி இருக்கிறாங்க. குறிப்பா மணி, ரவீனா உள்ள இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க, இந்த புள்ளி கேங்ல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு உருட்டுறாங்க, ஆனா வெளியே போனா போனை கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை இன்னும் சிலரும் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சிலர் அப்படிங்கிறத தாண்டி முக்கியமானவங்க இந்த புள்ளி கேங் தலைவி மாயா நிறைய முறை இதை சொல்லியிருக்கிறாங்க. வெளியே போனா நான் பேசவே மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன், போன் எடுக்க மாட்டேன், நான் அந்த பக்கம் போயிடுவேன், நான் எல்லாம் டச்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முறை சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த அனன்யாக எப்பவுமே வந்து உண்மை கண்ணுக்கு தெரியாதுல்ல, வேற ஏதோ சம்மந்தம் இல்லாத தெரியும். ஆரம்பத்துல இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, முதல் வாரத்துல எங்க விசித்ராக்கும் இவங்களுக்கும் பஞ்சாயத்து ஆச்சுல அந்த டாட்டு விஷயத்துல என்ன சொன்னாங்க, மற்றவங்க பர்சனலுக்குள்ள போய் பேசுறதுக்கு, பாக்குறதுக்கு, சஜஸ்ட் பண்றதுக்கு, அட்வைஸ் பண்றதுக்கு யாருக்குமே எந்த தகுதியுமே இல்ல, அருகதையே இல்ல அப்படின்னு பேசணும் தானே இவங்க. அப்படி இருக்கும்போது கேம்லயே அது இல்ல, வெளியே வந்து எதுக்கு பேசணும்? ரவீனா எங்க டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் மணியால இவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காம போயிடுச்சான் ரவீனாக்கு. இவங்க எல்லாம் பேசுறாங்க, இங்க பத்தியா எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 6 பேர் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அந்த டாப் 6ன்னு உருட்டுன அந்த 6 பேரை போட்டிருக்கிறாங்க. பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்களாம், இருப்பாங்க. எதுவரை பிபி கொண்டாட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதுவரை இப்படிதான் சீன்லாம் போட்டிருப்பாங்க. எத்தனை சீசனா எத்தனை கும்பலா பார்த்துருக்கிறோம், உருட்டு கும்பல. அதுக்கப்புறம் தான் இருக்கு ரியாலிட்டி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தெரியும் பாருங்க உண்மை என்னன்னு சொல்லிட்டு. அந்த விஜய் நடனா மாயாவுக்கு மட்டும்தான் நான் மவுத் பீஸ் அப்படின்னு இருக்கிறாருல, இந்த அனன்யா நடனா விஜயோட அதுல போட்டி. நீ ஒருத்தருக்கு மவுத் பீஸ்னா நான் ஒட்டுமொத்த புள்ளி கேங்க்குமே மவுத் பீஸ் நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்ட் விட்டுருக்காங்க. ரெண்ட் இந்த வாடகவாய. இந்த 3வது என்ட்ரியில அனன்யாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கே இரிட்டேட்டா இருக்கு. இதுல பாவம் உள்ள இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், இருக்கதானே செய்யும். அந்த கடுப்புல தான் இவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏம்பா விஷ்ணு அண்ட் மணி கூட தினேஷன் சேர்த்துக்கலாம். ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கே எப்படி நீங்க புலம்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? இன்னும் வரப்போறது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் புள்ளி கேங்க சேர்ந்தது தான். ஸோ அதனால புலம்பிட்டே தான் இருக்கணும் இந்த வாரம் ஃபுல்லா. இவங்க குழம்பலாம் புலம்பலாம், ஆனா இப்ப டைட்டில் ரேஸ்ல முன்னாடி இருக்கிற அர்ச்சனா குழம்பிடக்கூடாது. அர்ச்சனாவை குழப்பறதுக்கு தான் அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
அர்ச்சனா கேம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மாயா தான் பெஸ்ட் அப்படிங்கிற லெவல்ல தான் இந்த அனன்யா பேசிட்டு இருக்காங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணி அர்ச்சனா ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.